Thank you so much. This is for me. No, typing Okay. எல்லாருமே குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா லடாக்கில் 15வது நாள். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் ரோட் க்ளோஸ் ஆனதுனால இப்போ நம்ம வந்து இந்த லடாக் சுற்றி உள்ள பகுதிகள் வந்து நம்ம வந்து இப்போ வீடியோ எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக அந்த சிமோவஸ்ட்டை நம்ம பார்த்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லே சுற்றி உள்ள பகுதிகள் தான் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதான் எல்லாமே வந்து நம்ம நடந்தால் நம்ம வந்து இந்த சந்து புந்து லடாக்கில் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஆனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த லே மார்க்கெட்டு, லே பஜாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் வந்து எல்லாம் நான் வந்து சந்தில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்குதோ எல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது இல்லாமல் லடாக்லும் காஷ்மீர்லும் வந்து ரொம்ப ஃபேமஸான இந்த காவான்னு சொல்லுவாங்க, அது எடுத்திருக்கேன். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா லடாக்கில் இந்த எலெக்ஷன் நடந்துங்குது, அதையும் நான் வந்து அந்த இடத்துக்கு போய் நான் கேப்சர் பண்ணி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காமல் பாருங்கள். ஹாய் நண்பாஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது லேல தாங்க நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த சுமோ மொனஸ்டே நம்ம பார்த்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இந்த லேல சுற்றி உள்ள பகுதிகளை வந்து நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த ரோடு வந்து ஓப்பன் ஆகலை. இந்த ஸ்ரீநகர் ரோடு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 நாளில் ஓப்பன் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் மணாலி ரோடு தான் வந்து இன்னும் கன்ஃபார்மே ஆகலை, இன்னொரு 10 நாள் ஆகும்ன்றாங்க. பட் அது என்னன்றது நம்மளுக்கும் தெரியல. இப்போ நம்ம வந்து லேல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சண்டே, அதனால் இன்னைக்கு வந்து இந்த சண்டே மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த லே சுற்றி உள்ள பகுதியில் வந்து இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் அப்படின்னு சொன்னால் இது வந்து மால் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி வாங்க பார்க்கலாம். இதுதாங்க வந்து மால் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறது 2 ரோடு தான், ஒன்று இது, இன்னொன்று வந்து இந்த ரோடு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ரோடுக்கு போகலாம். இந்த ரோடில் வந்து என்னென்ன கிடைக்கின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே லடாக்கில் வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ இந்த கோல்டுக்கு எல்லா மாதிரி ஐட்டம்ஸும் இந்த இடத்துல கிடைக்குது. இங்கே வந்து ஷாப்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆன்டி கலெக்ஷன் ஷாப்ஸும் இந்த இடத்துலலாம் நிறைய இருக்குது. ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கலர்ஸ், டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாம் ஷாலோஸ். ஆனால் இங்கே வந்து எல்லாமே வந்து லேடிஸ் ஐட்டம்ஸே இருக்குது ஜாஸ்தியாக. பசங்க ஐட்டம்ஸ் எதுனா இருக்கான்னு பாருங்கள், எதுவும் இல்லை அவ்வளோவா. ஓ எஸ் பேங்க், நம்மளோட எஸ் பேங்க் கூட இங்கே தான் இருக்குது, நம்ம ஏடிஎம். ஓல்டு மார்க்கெட்டு பாருங்களேன், கலர் கலராக வந்து மேலே அந்த ஃப்ளாக் எல்லாம் போட்டு இங்கே ஏதோ ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு போல், அதனால் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. 2 ஸ்ட்ரீட் இருந்தாலுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க உக்காரத்துக்கெல்லாம். அப்புறமா இங்கே பாருங்க, இந்த டேட்ஸு, வால்நட்ஸு, ஹேப்ரிகாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. ஹேப்ரிகாடு, பாதாம், திராட்சை, இது என்னது இது? இதெல்லாம் சீட்ஸு, இதெல்லாம் நம்ம வாங்கி போய் வீட்டில் வளர்க்குறது சீட்ஸ். ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் இது நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. இது என்னது இது? இருங்க அவங்ககிட்ட கேட்பாங்க. பை ये क्या? दवाई फॉर चाय का मिक्स. என்னது இது? இது ஏதோ இந்த வீட்டில் வைக்கிறது நினைக்கிறேன். இந்த சம்பிரதாயத்துக்கு எதனா ஒன்று வீட்டில் கட்டி வைப்பாங்கள்ல அந்த மாதிரி. ஓகே வாங்க, ஐ லவ் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் வந்து இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அது எங்கே இருக்குது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா வெயில் வந்து ஃபுல்லாக அடிக்காமல் சென்ட்ரல் அடிச்சிருக்கு, அதனால் நீட்டாக தெரிய மாட்டேங்குது. இந்த வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொம்மை, வளையல் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து சேல் பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியே கிஜ 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 கிஜான்னு இருக்குது.
ஆனால் எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். அக்கா சிரிச்சுங்கிறாங்க நம்மளை பார்த்து. Tell me what do you want? Me? What do you want? Okay. Channel name is Nanban Express. No. Nanban. Nanban means friend. Oh. Thank you so much. This is for me. No, typing orders. This is my YouTube channel. நம்ம சேனல் வந்து இவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதனால ஓகே. பட் இட்ஸ் நாட் ஹிந்தி, இட்ஸ் தமிழ். கேன் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? நோ? யூ நோ தமிழ்? நோ. ஓகே, தேங்க்யூ. Bye. ஓகே, பாய். ஆல்ரெடி வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்கு ஓட்டுறது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி வாங்கியிருக்கோம், அதனால இப்போ எதுவும் நம்மளுக்கு வேண்டாம். இங்கே பாருங்களேன், அதாவது நடந்து போகிறதுக்கெல்லாம் நம்ம இந்த மேலே ஷீட்டு போட்டு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், வுட்டில் வந்து நடந்து போகிறது பண்ணியிருக்காங்க இந்த ஊரில். சூப்பராக இதில் அங்கே ஒரு பேர்டு இருக்குது. எல்லோரும் வந்து இந்த இடத்துல தான் வந்து ஃபோட்டோ பிடிப்பாங்க. நம்மளும் அங்கே போகலாம். கிட்ட போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாக. அதனாலவே நம்ம வந்து இந்த இடத்துல இந்த நின்று வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் நெக் குரோனி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் நான் இந்த மாதிரி ஒரு பேர்டை நான் பார்த்ததே இல்லை எங்குமே. ஆமாம், ஆனால் இது நான் பிளாக்ல பார்த்துருக்கேன். பட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் பார்க்கறது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே அது வந்து பறந்துடும். பார்க்கலாம், நம்ம அதுவே எங்கன்னா ஒரு பக்கம் நம்ம அதுவே எடுக்கலாம். ஏன்னா அந்த பேர்டு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த ஊருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மால் ரோடு பார்த்துட்டு இங்கே வந்து இந்த மோத்தி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்போ நம்ம வந்து அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து இந்த ட்ரெஸ்ஸு, பிளாங்கெட்டு எல்லாம் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து சண்டே பசார் அப்படின்றதெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து இந்த மோத்தி மார்க்கெட் தான் வந்து நிறைய பேர் சண்டே பசார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து அந்த மால் ரோடு பார்த்துட்டு இப்போ இங்கே இருக்கிறது இந்த மோத்தி மார்க்கெட் எப்படி இருக்கான்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஃபுல்லாகவே ட்ரெஸ் செக்ஷனு. மோத்தி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னும் ஒரு 50 மீட்டர்ஸ் நம்ம போகணும். இதெல்லாமே புதுசு பழசு ரெண்டுமே இருக்குது. 100, 200 அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணுவாங்க. एक सौ एवलो 100 रुपये भाई ये कितना 100 रुपये ओ 100 रुपये वांग 100 रुपीस 100 அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம அங்கே போகலாம். நாங்கள் மோத்தி மார்க்கெட்டு, நான் ஏதோ மோதி மார்க்கெட் நினச்சேன். இதுதான் மோத்தி மார்க்கெட். இப்போது இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இங்கே ஒரு சாமானுங்க பேகுங்க அனைத்து பொருட்கள் இந்த இடத்துல இருக்கின்றது. சின்ன சின்ன சந்துங்க நிறையா இருக்குது இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு இப்படி போயிடலாம். எல்லாம் பித்தளை சாமானுங்களாக இருக்குது. ரொம்ப நேரம் நம்ம சுற்றி வந்து ஒரு மாதிரி சுஸ்தாகி விட்டது. அதனால் எங்கன்னா ஒரு பக்கம் டீ ஷாப் பார்த்துட்டு டீ எங்கன்னா குடிச்சிட்டு திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்ன இது வந்து
சின்னதாக நினச்சேன், ஆனால் இது வந்து சந்து பொந்தில் இருக்குது. இங்கே இருக்குது, அடுத்து இப்படி போகணும், இன்னும் அப்படி பின்னாடி போகணும், இன்னும் நிறையா இருக்குது இங்கே. சரி பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கீரைலாம் சேல் பண்ணுறாங்க, அது என்ன கீரைன்றதா நம்மளுக்கும் தெரியல. செகண்ட்ஸ் பொருளெல்லாம் இங்கெல்லாம் இல்லை, ஒரு புது பொருளுங்க தான். எல்லாம் இந்த பாத்திர பண்டங்கள், அப்புறமா இந்த கோடாலிகள், அனைத்துகள். சரி இப்படி போகலாம். இந்த ரோடு எனக்கு தெரிஞ்சு இங்கே க்ளோஸ் ஆகுது போல. இந்த மாதிரி எல்லா பக்கம் வச்சிருக்காங்க. இங்கே தான் லாஸ்ட் நினைக்கிறேன். இது இந்த ரோடுக்கு இது லாஸ்ட். விசிட் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. நான் இன்னும் இது போகுது, மெயின் ரோடு கனெக்ட் ஆகுது. நாய் வேற கட்டிங்க. இது ஒரு ரோடுக்குள்ள இருந்து ஒரு சந்து. ஓ இங்க பாருங்க, இது வந்து இந்த நாய் தான் நினைக்கிறேங்க. இது வந்து ஷிப்பு தோலாங்க. இது நாய் நவோ இங்க இருக்கிற நாய் தோலை நினைச்ச பார்த்தா இது ஷிப்பு தோல். ஓகே, இதுவை தான் நீங்கள் சேல் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு சாப்பிட்ற பொருட்கள் இது. இதெல்லாம் வந்து இந்த மாடு அந்த யாக்கான்வாங்கள்ல, அந்த யாக்கோட முடி. இது எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே நம்ம அப்பே வந்தோம்ல, இங்கே இப்போ நம்ம திரும்ப இப்படியே போகணும். ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டு போகணும். ஆனால் இந்த லேல பார்த்தீங்கன்னா கண்ணாடி கடுங்க வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து சிங்கா தான் இருக்கிறாங்க. நான் கூட இது நினச்சேன் இது ரொம்ப பெருசாக இருக்கும்னு. பட் அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை, ரொம்பவே சின்னது. ஒரு 2 ரோடு இப்படி சுற்றின்னு வந்துட்டா ஆகி போயிடும். இது என்னடா இங்கே பாருங்க, இது என்ன முடிக்கும் பண்ணியிருக்காங்க. பூச்சி வேலை இருக்குது. मैम ये क्या मैम, ये क्या? अरे लद्दाखी का ड्रेस बनने के लिए नहीं ये का क्या याक का ये ओ இந்த மாதிரி மேட் ஆங்க இது. ஓகே, ஆர்டிஃபிஷியல் மேட் இது. ஃப்ளாஸ் பாருங்களேன், நல்லா இருக்கு. எல்லாம் டிசைனாக அந்தோரோட ஸ்டைலில் வந்து ஃப்ளாஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. பவுலு, கப்பு எல்லாமே வந்து இந்த சைனீஸ் டைப்பில் இருக்கு எல்லாமே. वाटर एண்ணெய் ये क्या मैम? ये पानी है, जस्ट पानी फर्स्ट ड्रिंकिंग. ओके ನಾನು ಇದು ಡಿಫ್ರೆಂಟ್ ಅನ್ಸುತ್ತೆ. ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು. எங்கே பார்த்தாலும் ட்ரெஸ்ஸுலாம் இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் தான் இந்த இடத்துல இருக்குது, தவிர்த்து லடாக்னு பேங்க் எதுவும் இல்லை போல இங்கே. அவ்வளோதான். இந்த கீரை வைக்கிறாங்க, இது என்ன கீரைன்றது நமக்கு தெரியல, கேட்டு பார்க்கலாம். भाई ये क्या नाम क्या? शलगम। शलगम, हाँ, रेडिश
ஷல்காமா. இதோட பேரு ஷல்காம் கிரியா. ஏகா இங்கிலீஷ் நாம் ரேடிஷ் ரேடிஷ். உங்களுக்கு என்னன்னு சொல்ல தெரியல, பட் என்ன கீரைன்னே தெரியல. சரி, ஓகே. கிலோ சரி, போலாம். இப்போதாங்க இவ்வளோ தூரம் சுற்றிட்டு இங்கே ஒரு டீ கடை பார்த்துருக்கோம். இங்கே போய் நம்ம டீ குடிக்கலாம். ரொம்ப சுத்தமாக இருக்கு. ஓகே நண்பாஸ், நம்ம இப்போ வந்து இங்கே என்ன குடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காஷ்மீரில் வந்து ரொம்ப ஃபேமஸ். பட் நம்ம பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் குடிக்கவே இல்லை. அதனால் இங்கே வந்து நம்ம இந்த காவா வந்து டேஸ்ட் பண்ணலாம். நீங்களோட தான் காஷ்மீருக்கோ இல்லை லேக்கோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த காவான்றது ரொம்ப ஃபேமஸ். இப்போ நம்ம வந்து அதுவை குடிக்கலாம். நாம் கியா? ரெஸ்கியூ. டெஸ்கியூ. ஓகே, பையன் பேர் டெஸ்கியூ. அப்படியே பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். छुट्टी है ना टुडे? ओके. Helping your mother. பாருங்க, பையன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்திருக்கானா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே இல்லை, அதனால லீவ் பண்ணுறதுக்காக அவங்களோட ஷாப்புக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்கான். நல்ல பையனாக இருக்கலாம், நம்மள மாதிரி. You are studying our language? No? I am Shakti from Chennai, Tamil Nadu. காவா வந்து கொண்டிருக்கின்றது. காவா. Thank you so much. ஓகே பாஸ், காவா வந்து விட்டது. இங்க பாருங்க, இதுதான் இருங்க காட்டுறேன். இதில் வந்து திராட்சை, முந்திரி, அப்புறம் பாதாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இதில் கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும் இந்த காவா. இப்போ நம்ம இதுவை டேஸ்ட் பண்ணிப்போம். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த பக்கம் நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து என்ன நல்லா இருக்குன்னு. இன்னும் ஒரு ½ an hourல வந்து இதை நம்ம ஃபுல்லாக பார்த்து நம்ம முடிச்சிடுவோம். இப்போ நம்ம இதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து அடுத்து என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜு மேலே ஒட்டுறதெல்லாம் இருக்குல்ல, அது நம்ம அப்படியே ஒன்று வாங்கியிருக்கோம். இங்கே எதுனா டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த மாதிரியெல்லாம் கலெக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூப்பராக இதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் வைப்பாங்க. இங்கே தான் நம்ம வந்து எல்லாம் கொஞ்சம் பெருசாக பார்த்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே சின்னதாக பார்த்துருந்தோம். நாங்கள் எல்லாம் பெருசாக இருக்குது. ரேட்டு வந்து அதிகமாக தான் இருக்கும் இந்த இடத்துல எல்லாம். இதெல்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கும், சவுண்டு வரும்ல, அதுதான் இது. பாருங்களேன், இது எல்லாமே வந்து ஹுட்டில் பண்ணிருக்குது. என்னன்னே தெரில, இது பார்க்கறதுக்கு ஈகல் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, விநாயகர் சூப்பராக இருக்குது.
இதெல்லாம் சின்ன சின்னது. அடுத்து இன்னும் நிறைய இருக்குது இந்த இடத்துல. இதை விடக்கும் இங்கே பாருங்க, இது என்ன இது உக்காரதோ இல்லை என்ன சூப்பராக இருக்குது, ஏதோ முட்டை மாதிரி கலர் கலராக. இது என்ன பவுச்சு, என்ன இருக்கு பவுச்சுக்குள்ள? லைட்ரு. ஓ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு லைட்ரு. சஸ்கார் இந்த இதுக்கு நம்ம போயிருக்கோம்ல நம்ம ஆல்ரெடி, அந்த டாப்லேருந்து நம்ம 2 ரிவர் சேருது பார்த்தோம்னா அதுதான் இது. இதெல்லாம் ஒன்று தான். இது ஓ டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோஸ் இருக்குது. மானஸ்ட்ரி லடாக் இந்தியா நிறையாவே இருக்குது இந்த இடத்துல. மேஜிக். ஓ இது வந்து தட்டுறதுங்க. இது எங்கே பாருங்க, ஒவ்வொரு சவுண்ட் வருது இதில். சூப்பராக இருக்கு பாருங்களேன். நான் என்ன உக்காரது நினச்சேன். சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் இதுதான் கலராக இருக்குது. சூப்பராக இருக்குது இங்கே இருக்கிறதெல்லாம். இங்கே ஏதோ இந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த புத்திஸ்ட் ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ கூட்டமாக இருக்குது. போய் பார்க்கலாம் என்ன தான் சொல்லிட்டு, ஏன்னா கத்திங்கிறாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். வ்ளாகிங். कौन सा चैनल का नाम क्या है? இப்போ நம்ம வந்து இந்த மொனஸ்ட்ரிக்குள்ள நம்ம போகலாம். இது பேர் வந்து கும்பா சுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் எல்லாம் ஸ்டூடெண்ட்டாக உட்காந்துக்கிறாங்க. தேர்தல் நடக்குதோ எல்லாரும் இங்கே கூட்டமாக உட்காந்துக்கிறாங்க, என்னன்னு தெரியல. இது வந்து மெயின் மானஸ்ட்ரியா லேல. இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போகலாம். இன்னும் எல்லாரும் எப்படி ஓடுறாங்க என்னன்னு தெரியல. ஓ மழை வருதுங்க, அதனால தான் ஓடுறாங்க எல்லாரும். சரி நம்மளும் உள்ளே ஓடலாம். ஏதோ இங்கே பிரச்சாரம் போய்ங்குது, அதனால தான் இவ்வளோ பேர். Para nampak suatu se acting president, yang juga member Langas, jika sukan JCM Langas yang memang Langas, yang ada sama lah. பாருங்க எல்லாரும் வந்து நம்ம ஊரில் எப்படி இந்த எலெக்ஷனுக்கெல்லாம் இந்த இது போடுவாங்களோ, கழுத்துக்கு இந்த மாதிரி துண்டு போடுவாங்களோ, அந்த மாதிரி இங்கே எல்லாரும் லைனாக நின்று போட்டுங்கிறாங்க அவருக்கு. ஓகே அன்பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த லே மார்க்கெட் நம்ம பார்த்தாச்சு. ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் இங்கே இருக்கிற மெயின் மார்க்கெட்டும் அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த மோட்டி மார்க்கெட்டும் நம்ம வந்து ரெண்டுமே நம்ம பார்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா அங்கே இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வேறு எதுவும் தான், அதாவது நான் வந்து எனக்கு பர்சனலாக கூட நான் எதுவுமே வாங்க மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி நான் பார்த்துட்டா டக்குன்னு வாங்கிடுவேன். இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிறது எங்கே பாருங்க, இது ஒரு ட்ராகன்னு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஓட்டுறது. இது பார்த்தீங்கன்னா 150 ருபீஸு. இதோட பேர் என்னன்னு தெரில, பட் இது வந்து இந்த மாஸ்க் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்று.
இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் நம்ம இந்த மாதிரி நம்ம வாங்கியிருப்போம். ஆனால் நான் வந்து லடாக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் நான் வந்து தேடினது. அதாவது இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அட்டை மாதிரி இருக்கும், அதில் வந்து சின்னதாக ஒரு கிராஃபிட்டி மாதிரி போட்டு லடாக்கு இது வந்து பிளேஸு இந்த மாதிரி எனக்கு பிடிக்கும். பட் அந்த மாதிரி விட எனக்கு இந்த மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் இது ரெண்டுமே நம்ம வாங்கிட்டோம். இந்த மாதிரி நம்ம நிறைய ஊரில் வாங்கியிருக்கிறோம், அதே மாதிரி லடாக்கில் நம்ம வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போக போகிறோம். ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டில் இருக்கிற மழை வந்து அதோட என் ஜோலி முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து ரூமுக்கு போய் தூங்கிட்டு திரும்ப நம்ம நாளைக்கு வந்து நிறைய பிளேசஸ் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நேற்று இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ் தான். நம்ம நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து கொஞ்சம் லாங்கில் இருக்கிற பிளேசஸ். பார்த்திங்கன்னா ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதனால நம்ம அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா நைட் ஆகிடுச்சு, ரூமுக்கு போக போகிற நேரம். சரி, ஓகே நண்பாஸ், எல்லாருக்கும் பாய்.